வணக்கம் தோழர். ராஜாஜி அரசு மருத்துவமனையிலிருந்து நம்மளோட தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இணைகிறார். அண்ணா சொல்லுங்க, இந்த வந்ததுக்கு காரணம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இந்த மாநாடு தொடர்பான பணிகளில் அவருடைய தொண்டர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஏற்கனவே சிறுவில்லிபுத்தூரில் பேனர் வைக்கிற போது மின்சாரம் தாக்கி ஒருவர் இறந்திருக்கிறார். அதேபோல மாநாடு நடந்து கொண்டிருக்கிற அந்த நாளில் மாநாட்டிற்கு திரண்ட தொண்டர்களிலே ரித்திக் ரோஷன் என்கிற 18 வயது இளைஞர், கோத்தகிரியை சார்ந்த இளைஞர் மாநாட்டு திடலிலே மயக்கமுற்று சிகிச்சை பலனின்றி அவர் இறந்திருக்கிறார். அவருடைய பிரேதம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சடலத்தை பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தோம். அதே சமயத்தில் ரித்திக் ரோஷன் மாநாட்டிற்கு வந்த இடத்தில் மயங்கி உயிரிழந்திருக்கிறார். அந்த உயிரிழந்த குடும்பத்தாருக்கு, ரித்திக் ரோஷனுடைய குடும்பத்தாருக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மாநாடு தொடர்பாக இறந்தவர்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் அஞ்சலி செலுத்துகிற அதே நேரத்தில் இந்த இறப்புகளை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். உங்கள் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ரசிகன், உங்கள் தொண்டன் இறந்திருக்கிறார். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தாருக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். ரித்திக் ரோஷனுடைய இழப்பை யாரும் ஈடு செய்ய முடியாது. ஆனாலும் கூட அவருடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடாக நீங்கள் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கட்சி நீங்கள் தொடங்கிய காலத்திலும் நாங்கள் ஆதரித்தோம். இப்பொழுதும் உங்களுடைய செயல்பாடுகளிலே மாற்று கருத்து இருந்தாலும் கூட இதுபோன்ற மாநாடுகள் அல்லது கட்சியினுடைய செயல்பாடுகளிலே கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்திகளாக இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருப்பது, கட்சியை கட்டமைப்பு ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். நேற்றைய மாநாடு நடந்த அன்றே ரித்திக் ரோஷன் இறந்திருக்கிறார். இதுவரை தலைவர் அவர்கள் இரங்கல் செய்தியை வெளியிடவில்லை. அவருடைய குடும்பத்தை இதுவரை உங்களுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர்களோ, செயலாளர்களோ, மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னணி 2ஆம் கட்ட தலைவர்களோ இதுவரையிலும் வந்து அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை. குறிப்பாக இதுபோல நிகழ்வுகளிலே மரணம் அடைகிற போது எந்த இடத்தில் மரணம் அடைகிறார்களோ அந்த காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அந்த சடலம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே ஒரு அறிக்கையாக வழங்கி உடல் கூராய்வு செய்யப்பட்டு விரைவாக அவருடைய வீடுகளுக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் இதுவரையிலும் இந்த ரித்திக் ரோஷன் இறந்த சமயநல்லூர் காவல் நிலையத்தை சார்ந்தவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அணுகி அதை துரிதப்படுத்துவதற்கோ அல்லது ஆறுதல் படுத்துவதற்கோ இல்லாத நிலை எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்னும் நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒருவேளை தயார் செய்யப்படவில்லையோ என்கிற ஒரு அச்சமும் வருத்தம் ஏற்படுகிறது. எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழக வெற்றி கழகம் இயங்க வேண்டும். குறிப்பாக ரித்திக் ரோஷனுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அறிக்கை வெளியிட வேண்டும். அவருடைய இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். இந்த இறப்பு என்பது பதிவு செய்யப்படவில்லை, மாநாட்டில் வந்த இடத்தில் நடைபெறவில்லை என்றெல்லாம் கூட சொல்லுவதாக செய்தி அறிகிறோம். அது மேலும் எங்களை சிதைக்கிறது. ஏற்கனவே உயிரை இழந்திருக்கிறோம். அந்த உயிர் மாநாட்டிற்கு வந்ததனால் ஏற்படவில்லை என்று சொல்வது மீண்டும் அவருடைய குடும்பத்தாரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது, வருத்தமளிக்க செய்திருக்கிறது. எனவே இவற்றில் தமிழக வெற்றி கழகம் விரைந்து முனைப்பு காட்டி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சாரார் என்ன புதிய தலைவரில் வந்த செய்தி என்னன்னா, அவருக்கு ஸ்ட்ரோக் ஆயிருக்கு, முதல்ல ஹீட் ஸ்ட்ரோக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அது தவிர்த்து வெளியே வரும்போது ஸ்ட்ரோக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் காவல் நிலையத்தில் விசாரிக்கும் பொழுது, அங்கிருந்த அந்த பாதிப்படைந்த குடும்பங்களை விசாரிக்கும் பொழுது ஒரே ஒரு முறை தான் ஸ்ட்ரோக் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் அவர் இறந்துடுறாருன்னு சொல்றாங்க. இப்போ இந்த மீடியாக்கள், புதிய தலைமுறை போன்ற மீடியாக்கள் சொல்றதும், இன்னொரு பக்கம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே இறந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அது உங்களுடைய கருத்து என்னன்னா? அது முதல்ல அவர் மாநாட்டுக்கு வந்துட்டாரு. 21ஆம் தேதி மாநாட்டு திடல்ல தான் அவர் இருக்கிறார். திடல்ல தான் அவர் மயக்கம் அடைகிறார். திடல்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் மூலமா தான் அவர் முதல் சிகிச்சையை அளிக்கப்படுறாங்க, முதல் உதவி சிகிச்சை அளிக்கிறாங்க. அப்போ மூச்சு திணறல் தான் ஏற்பட்டிருக்கு.
மூச்சு திணறல் ஏற்படுகிற போதே மதுரையில் அருகே இருக்கக்கூடிய உயரிய மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர் உயிர் பிழைத்திருப்பார் என்கிற ஒரு அச்சத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் அந்த ஆம்புலன்ஸில் இருந்து முதல் உதவியை மட்டும் செய்துவிட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிற போது சமயநல்லூர் அருகே போகிற போது மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டு சமயநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற வழியிலே தான் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. ஆக அவர் மாநாட்டு திடலிலே மயக்கமுற்று அங்கிருந்துதான் ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்பதனால் இவர் மாநாட்டிற்கு வந்த இடத்தில் மரணமடைந்திருக்கிறார். அவர் எப்படி மரணமடைந்திருக்கிறார் என்கிற ஆய்வுக்குள்ளாகவே போக தேவையில்லை. அவர் உங்கள் மாநாட்டிற்கு வந்த இடத்தில் உங்கள் மாநாட்டு மைதானத்திலேயே மயக்கமுற்றிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. எனவே இதையெல்லாம் சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டாம். மிக தெளிவாக காவல்துறை ஆய்வறிக்கை சொல்கிறது. அல்லது நாங்களும் களத்தில் இருந்து அதை பார்த்திருக்கிறோம். எனவே இப்பொழுதும் நாங்கள் அரசு மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனையில் சடலம் இருக்கக்கூடிய அந்த பிண வரையிலே தான் நாங்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளிடம் அவருடைய உறவினர்களிடம் அவரோடு வந்த இளைஞர்களிடத்தில் நாங்கள் விசாரித்து தான் இதை சொல்லுகிறோம். எனவே இந்த இறப்பை கொச்சைப்படுத்தாமல் உடனடியாக நீங்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதும் இழப்பீடு வழங்குவதும் உங்கள் தொண்டனாக அவனை அரவணைத்து செல்வதும் தான் ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய நெறிமுறையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மாநாடாக கருதப்பட்ட மாநாடு நேற்று. அதுல இவருக்கு மட்டும் ஹீட் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு இவரோட காரணம் கூட இருக்கலாம் இல்லையா, ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் இல்லையா? அந்த ஹீட் ஸ்ட்ரோக் இவருக்கு மட்டும் வந்ததுக்குன்னு எப்படின்னா சொல்ல முடியும்? அதுக்கும் மாநாட்டுக்கு என்னென்ன சம்பந்தம்? அவருடைய இறப்பை கொச்சப்படுத்துற மாதிரி, அதாவது அவருக்கு என்ன வேணாலும் இஷ்யூ இருக்கலாம், எந்த இடத்துல இறந்தாருங்கிறதா முக்கியம். அப்படி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஹெல்த் இஷ்யூ கிடையாது. வெறும் 18 வயசு பையன் தான், நல்ல ஹெல்த்தான பையன் தான். நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரோக்கு அது எதுவுமே கிடையாது. நீங்க அதனால அவன் ரொம்ப இளமை வயது, ஒரு 18 வயதுல ஒரு இளைஞன் என்ன கனவுகளோட வாழ்ந்திருப்பான், என்ன கனவுகளோட வாழ திட்டமிட்டிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அந்த இடத்தில் இப்படி மரணமடைந்திருக்கிறார். அதை நீங்கள் இப்படி இறந்தானா அப்படி இறந்தானாமா, இந்த இடத்தில் இறந்தானா அந்த இடத்தில் இறந்தானா என்று திசை திருப்புவதை விட்டுவிட்டு உங்கள் பொறுப்பேற்க வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே இதை மடைமாற்றம் செய்யாமல் உடனடியாக நீங்கள் ஆறுதல் சொல்லுவதும் அரவணைத்துக் கொள்வதும் உங்களுடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுவதாக இருக்குமே ஒழிய இது போன்ற கருத்துக்கள் உங்கள் அரசியலினுடைய முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுவதாக நான் கருதுகிறேன். கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப மாநாட்டுக்கு திடல் வந்து பகல்ல நைட்டே வந்துடுறாங்க பசங்க. மறாவது நாள் சுட்டரிக்கும் வெயில். அந்த வெயில நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த தரையில போட்டு அந்த மேட்டெல்லாம் தூக்கி கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இங்க முக்கால்வாசி இங்கிருந்து வந்தவங்க. இவங்க பையன் வந்து நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்தவங்க. அப்ப மாநாடு ஆர்கனைஸ் பண்றவங்க அது நெக்லிஜென்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கலாமா? ஏன்னா அந்த சுட்டரிக்கும் வெயில வந்து அவங்க இருந்து காக்க வச்சது அவங்க இன்னும் கொஞ்சம் சில ஏற்பாடுகள் செய்திருக்கலாம்ங்கிறது எங்களுடைய கருத்து. நான் கடைசி இன்னொரு கேள்வி என்னன்னா, தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய இந்த பையனுடைய இப்போ நேற்று என்ன சொன்னாங்கன்னா பர்மனன்ட் பேசுறது அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பையனோட வாழ்க்கையே போச்சு. இந்த சமயத்தில் அவர் இது வரைக்குமே அவங்க கட்சியிலிருந்து சரி அந்த மதுரை மாவட்டம் சரி கட்சியிலிருந்து எதுவும் வரல. அப்போ இவங்க தூய்மை பணியாளர்களை பத்தி பேசும்போதும் இந்த நடவடிக்கை பார்க்கும்போதும் எப்படி நான் பாக்குறது? அது ஒரு கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் தொண்டர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி, தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர், தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய கொள்கை தெளிவு இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஏனென்றால் வெறுமனையாக நான் எங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகளே சொல்லுவதுண்டு, விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருக்கக்கூடாது. கொள்கை தெளிவோடு கோட்பாடு நடைமுறையோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே தோழர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கமும் அந்த ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையும் நமக்கானதா, நம்மை பாதுகாக்க